சென்ற சட்டப்பேரவை தொடரும் போது நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் கொஞ்சம் தூய்மையாக்கணும். நிறைய குப்பைகள் பல வருடங்களாக அல்லாமல் இருக்குது. அந்த குப்பை மேலாண்மை அது சரியாக பண்ணணுங்கிறதுக்காக தூய்மை மிஷன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் சார்பாக மானிய கோரிக்கையில் அறிவித்தோம். தூய்மை மிஷன் அப்படின்ற ப்ராஜெக்டை இதற்காக முதலமைச்சர் அவர்கள் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சாங்க. நம்முடைய மாநிலத்தில் உள்ள இந்த 38 மாவட்டங்களில் உள்ள கிட்டத்தட்ட 1100 அரசு அலுவலகங்களில் மட்டும் இந்த குப்பைகளை கண்டறிந்து சேகரிக்கின்ற இந்த மாபெரும் திட்டத்தை இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். இந்த பணிகளை எல்லாம் இந்த 38 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அனைத்து பணிகளையும் கண்காணிக்கிறதுக்கு கார்பரேஷன் இங்கே ரிபன் பில்டிங்கில் ஒரு வார் ரூம் இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். அனைத்து மாவட்டங்களும் கண்காணிக்கிறதுக்கு, அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு பேசுவதற்கு இந்த வார் ரூம் இங்கே ப்ரிப்பேர் ஆயிருக்கு. இதுவரைக்கும் இந்த 2 நாளில் மட்டும் சுமார் 300 டன் அளவிற்கு குப்பைகள் சேகரிக்கப்பட்டுள்ளது. அந்த குப்பைகளை சட்ட விதிகளின்படி டிஸ்போஸ் செய்வதற்கு எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.